சிம்ம ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். உழைப்பு, அதற்கான பயணம். உங்க ராசியாதிபதி 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பதவியில் சில குளறுபடிகள், சில அவமானங்கள், சில இடமாற்றங்கள், தேவையில்லாத அலைச்சலுக்கான இடமாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய ஈசானி ஞான தேசிக சுவாமிகளை மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத திருப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் கன்னிராசி அன்பர்கள் திருச்சி திருவெரும்பூரில் அருள்பாலிக்கூடிய எறும்பீஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய சந்திராசிரம துன்பம் நீங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிகளை துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. துலாம் ராசி 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் எதிர்பாராத விதமாக புதிய நட்பு கிடைப்பது, புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பது, நண்பர்கள் துரோகி ஆவார்கள். இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறக்கூடிய நேரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் குலசையில் அருள்பாலிக்கூடிய முத்தாரமண மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. இதுவரை ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணமாகி கொண்ட சூரிய பகவான் 7ஆம் இடத்திற்கு நகரும் போது வயதில் மூத்தவருடைய உதவி கிடைப்பது, மேலதிகாரிகள் பாராட்டை பெறுவது, தாய் தந்தை உறவு கிடைப்பது என்று பல்வேறு லாபங்கள் வேலை விஷயமாக, வருமான விஷயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் விருச்சிகராசி என்பர்கள் கீழ் திருப்பதியில் அருள்பாலிக்கூடிய கோவிந்தராஜா பெருமாளை மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.